அனைவருக்கும் மெய் தின நல்வாழ்த்துக்கள். என் அகில உலகத்திலுள்ள அனைத்து தொழிலாளர் மக்களுக்கும் எல்லா உள்ளங்களுக்கும் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தினுடைய மெய் தின நல்வாழ்த்துக்கள். நாம் 2025 மெய் தின தொழிலாளர் தினம் கொண்டாடுகிறோம். ஆனால் துக்ககரமான செய்தியும் வெளியிட விரும்புகிறேன். இன்றைக்கு தினத்தில், இந்த காலகட்டத்தில், இந்த நூற்றாண்டில் உழைக்கும் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதித்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகளும் இந்திய அரசும் இந்தியில் உள்ள மாநில அரசுகளும் உற்று கவனிக்க வேண்டும். விவசாய சாலைகள், தொழிற்சாலைகள் பலதும் மூடிக்கொண்டிருக்கிறது. பாவப்பட்ட ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதித்து கொண்டிருக்கிறதா? அதற்கு உதாரணம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து முந்திரி சாலைகளும் பூட்டி தொடங்கிவிட்டது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்து வந்தோம், பெண்கள் ஆண்கள் என்று. ஆனால் இன்றைக்கு வாழ முடியாத சூழ்நிலை பாதிச்சிருக்கிறது. இந்த முந்திரி ஆலைகள் எல்லாம் பூட்டி கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன என்பது மத்திய மாநில அரசுகள் விசாரிக்க வேண்டும். பூட்டப்பட்ட எல்லா முந்திரி சாலைகளையும் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். குமரி மாவட்டத்தில் ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன். குமரி மாவட்டத்தில் தொழிற்சாலைகளை அமைக்க வேண்டும். என்ன கேட்டால், குமரி மாவட்ட மக்கள் மிகப்பெரிய பாதிப்பிலும் துயரத்திலும் இருக்கிறோம். சுள்ளப்பறைகள் கொண்டு படித்த மக்கள் ஏராள மக்கள். இன்னைக்கு சுள்ளப்பறைகளும் மூட தொடங்கிவிட்டது. பாரமடங்களில், சுள்ளப்பறைகளில், முந்திரி ஆலைகளில், அதுபோல் ரப்பர் தோட்டங்களில், நெல் செய்யக்கூடிய பயிர் இலைகளில் அந்தந்த நெல்லுகள், அது பயிர்கள் விளைவிக்கக்கூடியதான விவசாயங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இதில் முக்கிய காரணம் என்னென்று கேட்டால், டாக்ஸு, மின்சார வரி, சொத்து வரி, பல வரி பிரச்சனை தான் மக்கள் இன்றைக்கு அது புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இம்முந்திரி ஆலைகளில் உள்ள டாக்ஸு, மின்சார வரிகள் எல்லாம், அதனுள்ள இறக்குமதிகள், அதாவது முந்திரி பருப்பு வெளிநாடுகளில் விலை இல்லை என்று சொல்லி ஒரு காரணம் வருகின்றது. இந்தியில் உள்ள இறக்குமதிகள் எந்த அளவுக்கு இருக்கிறதுன்னு தெரியாது. அது மத்திய மாநில அரசுகள் தான் யோசித்து சொல்ல வேண்டும். இறக்குமதிகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, இந்தியில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்கள் எந்த அளவுக்கு ஏற்றுமதி செய்து அதனுடைய நியாயமான விலை கிடைக்கிறது என்பதை விசாரணை செய்ய வேண்டும். ஆகையால் எல்லா மேഖലയിலும் படித்த இளைஞர்களுடைய வாழ்வாதார பாதிப்பில் இருக்கிறது. ஆக இதெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் குமரி மாவட்டத்தை கவனம் செலுத்தி, இந்தியாவையும் கவனம் செலுத்தி, தமிழகத்தையும் இந்தியில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் கவனம் செலுத்த வேண்டும். அதுதான் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் வைக்க கோரிக்கை. நியாயமான கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இது அனைத்து மக்களும் ஷேர் பண்ண வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். வாட்ஸ்அப், யூடியூப் சேனல், ஃபேஸ்புக்கில் எல்லாம் போடுங்கள். இது மக்களுடைய பிரச்சனை. இந்த மக்களுடைய பிரச்சனைக்காக தான் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் பொருள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது, மக்கள் நல்லா வாழ வேண்டும், நல்லா இருக்க வேண்டும். பிளாட்பாரம் வியாபாரிகள் இன்றைக்கு நகராட்சிகள், மாநகராட்சிகள், பஞ்சாயத்துகள் எல்லாம் அந்த வச்சுக்கூடிய பாவப்பட்ட வியாபாரிகளை கடைகளை எடுத்து மாற்றி அப்புறப்படுத்துகின்றார்கள். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அவங்க சாலைகளில் தொழில் செய்ய மாட்டோம், டெய்லி அவங்க குடும்பத்துக்குள்ள 500 ரூபா செலவுக்கு மட்டும் கொடுத்துருங்க அந்த வீட்டுக்கு. அது செய்யுங்க. இல்லைன்னு சொன்னால் ஏதாவது தொழில்கள் செய்து வாழட்டும். தொழில்கள் செய்யக்கூடாத காரணத்தினால தான், தன் குடும்பத்தை நடத்த முடியாத காரணத்தினால தான், மக்கள் நல்ல முறை வாழ முடியாத காரணத்தினால தான் போதைப் பொருட்களை விற்றும், பிள்ளைகள் கஞ்சாவு விற்றும், கோட்டு விற்றும் உள்ள வாழ்க்கையிலேயே இன்றைக்கு தள்ளப்பட்டுகிறது. அதிகாரிகள் இப்படி கொடுமை செய்தால் எப்படி மக்கள் வாழ்வார்கள்? எல்லோரும் வாழணும். அதுதான் எங்களுடைய எண்ணம். எல்லோருக்கும் பசி உண்டு, எல்லோருக்கும் தாகம் உண்டு, எல்லோருக்கும் வயறுண்டு. இந்த வயிற்றுக்காக தான் மக்கள் பாடுபடுறோம், தன் குடும்பங்களுக்காக. இன்றைக்குள்ள காலகட்டத்தில், இந்த நிலைமையில் இவ்வளோ துயரப்படுறோம், எவ்வளோ துன்பப்படுற மக்கள். அது தேர்வு செய்து அனுப்பக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளும் அந்த அரசும் கவனிக்கும் செலுத்த வேண்டாமா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது ஒரு பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்டது, அது விற்கக்கூடாது. ஹெல்மெட் பிடிச்சு அது ஒரு பக்கம் பிரச்சனை. சாலைகளில் மோசடி, எது நடந்தாலும் லஞ்சம், ஊழல், மோசடியுமாய் நடந்து கொண்டிருக்கிறது. உற்று கவனித்து வருகிறோம். தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் எப்படி வாழ்வார்கள் மக்கள்? இதே குமரி மாவட்டத்தை விட்டு நெல்லை மாவட்டத்தில் சொல்லி பாருங்கள். அங்கே சாலைகள் நல்லா இருக்கிறது, அங்கே பிளாஸ்டிக் பொருட்கள் விற்கின்றார்கள், அங்கே எல்லாமே செய்கிறாங்க.
இங்கே கொடி கட்டக்கூடாது, கொடிமரம் வைக்கக்கூடாது, பேனர் வைக்கக்கூடாது, போஸ்டர் ஒட்டக்கூடாது. இதே குமரி மாவட்டம் தாண்டிச்சு இல்லைங்களே. எல்லா கட்சிக்காரடையும் கொடிகள் எத்தனை அடி, 100 அடி, 150 அடி கம்பத்தில் கொடி பறக்கிறது. இங்கே அதாவது 20க்கு 20 ப்ளக்ஸ் போர்டு, பெரிய போர்டுகள், சுவர் எழுத்துகள், சுவரொட்டிகள் எல்லாம் ஓட தான் செய்யுது. ஏன் குமரி மாவட்டத்துக்கு மட்டும் இப்படி குமரி மாவட்ட மக்கள் மட்டும் ஏன் நீங்கள் படிக்கிறீர்கள், தள்ளப்படுகிறீர்கள், அச்சுறுத்துகிறீர்கள், துன்பப்படுத்துகிறீர்கள்? நீங்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகள் மக்கள் செலுத்த தான் செய்கிறோம். ஒரு அடிப்படை வசதிகள் கிடையாது. சாலைகள், குடித்தண்ணீர், சுத்தமான குடிநீர் கிடையாது. படித்த பிள்ளைகள் தொழில்கள் கிடையாது. குமரி மாவட்டத்துக்கு ஒரு தொழிற்சாலை கிடையாது. 75 வருஷ காலம் மாறி மாறி வந்த காங்கிரஸ், திமுக, டிஎம்கே, பிஜேபி முதல் தொடங்கி அமைச்சர், எம்எல்ஏ, எம்பிகள் ஆகிய ஒரு மாவட்டம் 75 வருஷ காலம். இந்த குமரி மாவட்டத்துக்காக என்ன செய்தாக இருக்க வேண்டும்? என்ன செய்து என்று ஒரு வார்த்தை வச்சுட்டுமே. ஒரு துறைமுகம் வரையிடது, துறைமுகத்தையும் வரைவிடவில்லை. ஒரு ஏர்போர்ட் வரைவிடது, அதுவும் வரைவிடவில்லை. தொழிற்சாலைகள், ரப்பர் தொழிற்சாலை இந்த அது இப்போது எங்கே போகணும்னு தெரியலை. பல அலுவலகங்களுக்கு இது விட்டு மாவட்டம் விட்டு மாற்றப்பட்டது. இந்த மாவட்டத்தை எந்த அளவுக்கு பாதிக்கக்கூடிய அளவுக்கு செயல்படுமோ. ஒரு தேசிய நெடுஞ்சாலை பெயர் தொடங்கி ஏறக்குறை 10 வருஷம் ஆக போகுது, இன்னும் வேலை முடியவில்லை. 120 அடி பாதை திருவனந்தபுரத்தை எடுத்து கண்டு வருகின்ற ரோட சாலை விரிவாக்க ஏகப்பட்ட விபத்துக்கள், எத்தனையோ மக்கள் உயிர் வழி போனார்கள். இதற்கே கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகையால் மக்களின் வாழ்வை கருதி மக்கள் பாதிக்கப்படாத வியாபாரிகள், விவசாயிகள், பொதுமக்கள், கூலி வேலைக்கார், அரசு ஊழியர்கள் யார் ஆகிக்கொள்ளட்டும், பாதிக்க கடல் தொழில் செய்யக்கூடிய மக்கள் யாரும் பாதிக்கக்கூடாது. எல்லோரும் வாழ வேண்டும். எல்லோருக்கும் பசியும் தாகவும் பயிரும் உண்டு, குடும்பங்கள் உண்டு என்று மனசில் கருத்தில் கொண்டு மத்திய மாநில கவனம் செலுத்தி பூட்டப்பட்ட முந்திரி சாலைகள் துறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேற்கொண்டு பூட்டாதிருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். 100 நாள் வேலை திட்டத்தின்படி நீங்கள் வச்ச கோரிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 100 நாள் வேலை திட்டத்தின் மறுபடியும் எல்லா பஞ்சாயத்து, நகராட்சி மாநிலத்தில் கொண்டு வர வேண்டும். தூய்மை பணிகளை கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு வேண்டதாய பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். இப்பொழுது போக்குவரத்துகள் இருக்கக்கூடிய CLR அவர்கள் நிரந்தரம் செய்ய வேண்டும். அதில் கிடக்கக்கூடிய காலியிடங்களை நிரப்ப வேண்டும். அரசு ஊழியர்களோட வாரிசுகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதாய வேலைகளை கொடுக்க வேண்டும். போக்குவரத்துகளுக்கு கொடுக்க வேண்டியதாய ஓய்வு திட்டங்கள் நீங்கள் அது செய்ய வேண்டியவர்களுக்கு செய்ய வேண்டும். எல்லாம் கேட்டு தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் தமிழக அரசினுடையும் மத்திய மாநில அரசு செய்யக்கூடியதாய எல்லா காரியங்களுக்கும் வேண்டி பொருள் கொடுத்திருக்கிறோம். நீங்கள் செய்ய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆகையால் என் பாசத்துக்குரிய பாரத பிரதமர், என் பாசத்துக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர், அந்தந்த மாவட்டங்களுடைய மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித் தலைவர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள், பஞ்சாயத்து அதிகாரிகள், நகராட்சி மேயர், நகராட்சி ஆணையர், அதுபோல் மாநகராட்சி மேயர், ஆணையரும் எல்லாம் எல்லா அதிகாரிகள் உச்சி கவனிக்க வேண்டும். மக்கள் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மேற்கொண்டு விளையாட்டு வாரங்களிலும் சாலை ஓரங்களுக்கு வியாபாரிகள் மக்களை நீங்கள் ஊக்கப்படுத்தி லோனுகளும் எல்லாம் கொடுத்து அவங்களை வாழ வையுங்கள். எல்லோரும் வாழட்டும், எல்லோரும் தொழில் செய்யட்டும், நாடு செழிப்பாகட்டும், குடிசை தொழில்களை எல்லாம் முன்னே கொண்டு வாருங்கள் என்று நான் கேட்கிறேன். அதுபோல் பெங்களூரும், சென்னையிலும், டெல்லியிலும் போய் தான் மக்கள் BME படித்த பிள்ளைகள், தொழில் சாப்ட்வேர்கள் எல்லாம் தொழில் செய்கின்றார்கள். அந்த குமரி மாவட்டத்தில் நீங்கள் நல்ல நல்ல கம்பெனிகளை எல்லாம் கொண்டு வர வேண்டும். அந்த தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும். நம்ம மக்கள் படிச்சுட்டு இங்கிருந்து வெளியூர் தேடி செல்கின்றார்கள். ஆகையால் நீங்கள் கொண்டு வரும் என்று கேட்டு தற்கால என்று பேச்சு முடிக்கிறேன். மறுபடியும் மே தின வாழ்த்துக்களை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவன தலைவர்.